ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S4K Tech. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிட்டாக வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜில் என்னென்ன கிடைக்குமோ A to Z எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர் வித் பாக்ஸ், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கரு, கனெக்டிங் வயர்ஸு எல்லாமே டோட்டலாக ஒரு கிட்டாக வர்றதான் இந்த ஆம்பிளிஃபையரு. ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஆம்பிளிஃபையருக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டீரியோ இன்புட்டை ஒரு 6 சேனல் அவுட்புட்டாக பிரித்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோலாஜிக்குடைய ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம ப்ரோலாஜிக்குன்னு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹனிஷ் ப்ரோலாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இந்த போர்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோடைய ஆடியோ சாம்பிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிருப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கும் ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுவேன். கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹனிஷ் ப்ரோலாஜிக். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5 சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஒரிஜினல் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸ். அதாவது யூடி வந்து நம்ம அதிகமாக சரௌண்ட் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த பிராண்டோடைய ப்ரோலாஜிக் போர்டு வந்து இந்த ஆம்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்டீரியோ சரௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா 2 சரௌண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பீக்கரில் பாடுறதும் இன்னொரு ஸ்பீக்கரில் பாடுறதும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். மூவி பார்க்குறதுக்கும் சரி, சாங்ஸ் கேட்குறதுக்கும் சரி ஒரு நல்ல ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மூவி மோட் சரௌண்ட் அவுட்புட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்தது. அது போக இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வேணுமோ நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் ஆகிய நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணும், எந்த லெவலில் வாய்ஸ் வந்து உங்களுக்கு சரௌண்டில் வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்ட் வந்து இது பார்த்திங்கனாலே தெரியும். நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த பக்கம் காட்டுறேன். சக்தி பிராண்டோடைய 5 சேனல் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேர்னு வந்து பார்த்திங்கன்னா 2SC சீரீஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2SC 5200 1943 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் அவுட்புட்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா TTC சீரீஸை விட இந்த 2SC சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நார்மலாக ஒரு 100 வாட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை விட 50 வாட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதாவது 1.5 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பவர் அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னு வந்து பார்த்திங்கன்னா பிக்சன் பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் மோனோ. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது 2SC சீரீஸ் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க போட்டிருந்த டிரான்சிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் அவுட்புட்னு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 300 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ohms நீங்கள் சப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நல்லா ஹீட் ஏறும். பட் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸுங்கிறது பிரச்சனைங்கிறது வந்து 100% வராது. அதே மாதிரி ஒரு 12 inch பிராண்டட் சப்வூஃபர் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோனி, JBL, பயனீர், ஸோ அந்த மாதிரி என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பவர் சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது ஒரு 10 amps பவர் சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா 3030 10 amps வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4000 MFTயில் 4 வந்து பேர் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது ஒரே 10,000 MFTயாக போடுறதுக்கு பதிலாக நம்ம 4 கெப்பாசிட்டர் வந்து பேரல் பண்ணி போட்டிருக்கோம். நல்ல அவுட்புட் வந்து இருக்குது. அதே மாதிரி பவர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம போர்டோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மேட்ச் பண்ணி கொடுக்கறனால உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கிளாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதத்துலையுமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து மாறவே மாறாது.
ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வால்யூம் வச்சாலுமே அதே கிளாரிட்டி வந்து உங்களுக்கு 100% இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் நம்ம வாட்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 5.1 தான், இருந்தாலுமே 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் எக்ஸாஸ்ட்டுக்கும், இன்னொரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டுக்கும் அப்படியே நம்ம அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அவுட்புட்னு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்னர் வியூ. ஸோ பேக் சைடில் நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே இதில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் வந்து நம்ம கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம அனலாக் இன்புட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் கஸ்டமர் எனக்கு போதும், இப்போ வரைக்கும் எனக்கு ஆப்டிக்கல் கோஆக்சியல் தேவையில்லை, நான் ஃப்யூச்சரில் வேணால் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அப்படியே விட்டாச்சு. ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2, ரியரில் 2, சப்வூஃபர் 1, சென்டர் 1 இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ohms ரெக்கமெண்டடு. 8 ohms சப்வூஃபர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்ப்ளிஃபையரோடைய ஓவரால் வியூ. இனி ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி நம்ம இதோட லைட்னிங்கை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ப்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் காம்போ. ரொம்ப லுக்காகவே வந்திருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி கேட்கல, இருந்தாலுமே நம்மளாக ஒரு காம்பினேஷன் போட்டு செட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி வேறு ஏதாவது காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஆம்ப்ளிஃபையரில் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ஆம்பிள்ஸ், அதாவது ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரு. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டுங்க. ஸோ சரவுண்ட் லெஃப்ட்டு, இது வந்து சரவுண்ட் ரைட்டு. இந்த மாதிரி 4 ஸ்பீக்கரு. சென்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாக்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஒன்லி சரவுண்டு மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணால் நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு சொல்லி நினச்சேன். அதாவது என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சென்ஸ் வித் டிசி சென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு டிசி வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆனாலுமே, அதாவது ஏசி சென்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலேருந்து வந்துட்டுருக்க ஏசி வோல்டேஜ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி டிசி சென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து போயிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி சென்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது. ஒன்று ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கும் ரொம்ப சேஃபு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்பீக்கர், எவ்வளோ காஸ்ட்லியான சப்வூஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா IEGLோடைய 1200 வாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட்லியான சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பயமே தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து 100% நம்மளுக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டால் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.